ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் உத்தரவு இட்ட பிறகு அதை மாற்றி வேற ஏதாவது உன் வாழ்க்கையில் நடந்துருமா என்ன? இதோ இப்போதே ஏன் உத்தரவு படி உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை அதிர்ஷ்டசாலியாகவும் மாற்ற வந்திருக்கேன். எல்லா விஷயங்களையும் நீ சரின்னு பொறுத்து போகிற, ரொம்ப பொறுமையாகவே இருக்குன்றதுக்காக இந்த உலகமும் உறவுகளும் உன்னை உதாசீனப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி கவலைப்படாத. உனக்கான அனைத்தையும் சரி செய்யவும், எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கவும் இந்த முருகன் நான் வந்துட்டேன். இப்போது உனக்கு துணையாக இருந்து உன்னை தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையில் நீ நினச்ச விஷயங்களை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துறேன். இப்போது நீ போகும் பாதை உனக்கான பாதையாக வெற்றி பாதையாக மாறப்போகுது. நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போய் நிற்கிறத பார்த்துட்டு தானே உனக்கு உதவுறதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். அதே போல் நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் ஒவ்வொன்றா வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ பட்ட துன்பங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் இப்போதே முடிவுக்கு வரப்போகுது. இனிமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை அழ வைக்க எல்லாராலும் முடியும், ஆனால் உன்னை மீண்டும் எழ வைக்க உன் தன்னம்பிக்கையால் மட்டும்தான் முடியும். தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாதே. வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவர்கள்தான் ஜெயிக்க முடியும். நீ தன்னம்பிக்கையோட உனக்கான செயல்களை மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக அதன் மூலமாகவே உனக்கு முன்னேற்றம் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்வேன். நீ போகும் பாதையில் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ தைரியமாக முன்னேறி போய்கிட்டே இரு என் செல்வமே. உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் நம்பிக்கைக்காகவே உனக்கான நல்லதை எல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ என்ன நினைக்கிறியோ அதை உனக்கு சிறப்பாக நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ மனசாட்சியோடு சிறப்பாக செய்ய பழகு. அதன் மூலமாக உனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு கவலைப்படாத. நீ சற்றும் நினைக்காத நேரத்தில் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கான நல்லதை வெற்றியை சிறப்பாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். இந்த உலகம் உன்னை புரிஞ்சு காட்டியும் பரவாயில்ல, உன் மனசு சுத்தமாக இருக்கும்போது உன்னை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த முருகன் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ மன அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இப்போது நீ மகிழ்ச்சியோட வாழும் காலம் வந்துருச்சு. உன் கண்களில் இருக்கும் கண்ணீரை தொடச்சி உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன். உன் உண்மையான பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். நீ இழப்புன்னு நினச்ச விஷயங்கள் கூட இப்போ நீ சரியான பாதையில் போகிறதுக்கு தான் உன்னை வழிகாட்டி அழைத்து செல்லும். உன் மனசு சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையை நானாகவே தானாக மாற்றும்படி செய்வேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன் மனசில் பயம் என்பதே இருக்காது என் செல்வமே. அன்போடு இருக்கும் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். இப்போது நீ பொறுமையோடு இருந்தாலே உன் சோதனைகளை மாற்றி அமைச்சு உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். உன் கடமையை நீ சரியாக செய்யும்போது இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது நான் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் கண்ணீரை தொடச்சி உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி என் ஆசீர்வாதத்தையும் மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். பாரம் சுமப்பவனாக இருக்கும் இந்த முருகன் என்னிடம் உன் பாரத்தை இறக்கி வச்சுட்டு நீ நம்பிக்கையோட பொறுமையாக காத்திருந்தாலே போதும். உன் வலியையும் வேதனையும் நான் ஏந்திக்கிட்டு உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருவேன். வாழ்க்கையில் எப்போதுமே நீ எதிர்பார்க்கறது ஒரு விஷயமா இருந்தால் நடக்கிறது இன்னொரு விஷயமா இருக்கும். எதிர்பார்ப்புகள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் நீ நினச்சது நிச்சயம் நடக்குன்ற நம்பிக்கையோட பொறுமையாக காத்திருக்க கற்றுக்கோ. பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற நம்பிக்கை உனக்கு இருந்தா அப்படி நீ எண்ணத்தோட பொறுமையாக இருந்தீனா உன் வாழ்க்கை என் அருளின் மூலமாக அழகாகும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கை பயணத்தையும் நீ போக வேண்டிய பாதையும் நினச்சி வருத்தப்படாதே.
முக்காலமும் உணர்ந்த உன் அப்பன் முருகன் என் ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். உன் வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றும் இந்த முருகப்பெருமான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். தடுமாறி விழுந்துட்டனே, வாழ்க்கையில் தோத்துட்டனே நீ நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்தை சரி செஞ்சு உன்னை காத்து தூக்கி உயர்த்தி நிறுத்த தான் போகிறேன். உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் பல உருவத்தில் வந்து உனக்கு துன்பத்தையும் துரோகத்தையும் சூழ்ச்சியையும் சதி வேலைகளையும் செஞ்சாலும் இந்த முருகன் நானும் பல உருவங்களில் வந்து உன்னை காப்பாற்றி வழி நடத்தி வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ எப்போதும் கவனமாக விழிப்புணர்வோடு இரு. நான் எப்போ உன்னை சுற்றி வந்து எப்படி உனக்கு வழிகாட்டுவேன்னு சொல்ல முடியாது. நீ கவனமாக இருக்கும்போது தான் நான் காட்டுற விஷயங்களையும் சொல்ல வர்ற விஷயங்களையும் உன்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் என் செல்வமே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் மன நிம்மதி இல்லாமல் வருத்தப்படணும்? தடங்கல்களையும் துன்பங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதும் உன் வாழ்க்கையில் அது சரியாக அமையலை இது சரியாக அமையலைன்னு குறப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காதே. உனக்கு சரியான நிரந்தர வருமானம் வரக்கூடிய நல்ல வேலையை அமைச்சு கொடுத்து திருமண துணையையும் உனக்கு சரியானதா உனக்கு பொருத்தமானதா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களா அமைச்சு கொடுத்து புது வீடும் நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வ வளமும் உனக்கு உண்டாகும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். உனக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை வசந்தமாக வசதியாக உருவாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் மனசை உற்சாகமாக வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோட உன்னுடைய செயல்களை செய்ய பழகு. உனக்காக ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை கண்டிப்பா உயர்ந்த இடத்தில் நான் உட்கார வைக்க தான் போகிறேன். பொறுமையோடு இருக்கிறவங்க வாழ்க்கையில் தோற்று போனதா சரித்திரம் இல்லை. நீ பொறுமையோடு செய்கிற எல்லா செயல்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த முருகன் நான் செய்வேன். உன் முன்னேற்றத்தை அதிகமாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ முதலடியை மட்டும் எடுத்து வச்சினா போதும். மற்றதையெல்லாம் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னால் முடிக்க முடியாத காரியம்னு இங்கே எதுவும் இல்லை. அதிக சிரத்தையோடு நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்த திருப்பங்களையும் மாற்றங்களையும் உருவாக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே நீ நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்து விடுவேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கஷ்டப்பட்டு சிறப்பாக செய்யும்போது அதை எப்படி முடிச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதா என்ன? உன் முயற்சிக்கான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் நான் செஞ்சு தர்றேன். கெட்ட விஷயங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காத. மன அழுத்தத்துக்கு ஆளாகாதே. காரணம் இல்லாமல் கோபப்படவும் வேண்டாம். உன் முன்னேற்றத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்து. மற்றபடி உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த முருகன் நான் கொடுத்து உனக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தரேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அபரிமிதமான செல்வ பலம் வந்து சேரும். ஆரோக்கியமான சூழலும் மன நிம்மதியும் உனக்கு கிடைக்கும்படி இந்த முருகன் உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். நீயாகவே நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டமான நிகழ்வுகளையும் நீ இழந்ததையும் நினச்சி வருத்தப்பட வேணாம். இப்போது நீ எதிர்பார்த்ததை விட நீ இழந்ததை அதை விட அதிகமாக உனக்கு கொடுத்து உன் கனவுகளையெல்லாம் நனவாக்கி கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் உற்சாகமாக இருந்தாலே உன்னுடைய பாதி பிரச்சனையும் சுமைகளும் குறைந்து உன் மனசு லேசாகிவிடும். உனக்கு நல்ல புத்தியையும் தெளிவையும் கொடுத்து நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் வெற்றி உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். விடாமுயற்சியோடு நீ இருந்தினா வானம் முன்வசமாக மாறும் என் செல்வமே. உன் கோபத்தை கட்டுப்படுத்தி பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு. பற்களை மட்டுமல்ல சொற்களையும் சுத்தமாக வச்சுக்கிட்டினா உன்னை சுற்றி எப்போதும் நறுமணம் நிறைஞ்சிருக்கும். எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடு. முடிவு எடுத்த பிறகு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காதே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு வரப்போகிறதை நினைத்து கவலைப்படாமல் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் கடமையை மட்டும் சரியாக செய்ய பழகு. இனி எல்லாமே உன் வசமாக மாறும்படியும் வாழ்க்கை வளமாக ஆகும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்காக மிகச்சிறந்த அதிசயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு
திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கி அதிர்ஷ்டங்களை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நேர்மையும் உண்மையுமே ஒரு மனிதனுக்கு நீண்ட கால பலனை கொடுக்கும். நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஏற்றாற் போல உனக்கான மனநிலையை நான் உருவாக்கி தர்றேன். நீ வெற்றி பெறுவதற்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்ட போகிறேன். ஆகச்சிறந்த அற்புதமான ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி தர நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதையும் யோசிக்க வேண்டாம். நீ மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் வாழ்வதற்கு ஏற்றாற் போல உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன். என்னை நம்பாதவர்கள் தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சூழ்நிலைகளால் தவிச்சு போய் குழம்பி போய் நிற்பாங்க. என்னை நம்பும் உனக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை. முழுசாக என்னை சரணாகதி அடைஞ்சு உன்னுடைய செயல்களை மட்டும் நீ சிறப்பாக செஞ்சினா போதும். பொறுமையும் விடாமுயற்சியும் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நீ விரும்பியதை அடைவதற்கான வழிகளை நானே உனக்கு காட்டுவேன். உன் வாழ்க்கை என் வசமாக ஆக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். எதிலுமே அவசரப்படாதே. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வேலையையும் சிறப்பான கண்காணிப்போட கவனத்தோட பொறுமையாக நீ செய்யும்போது அந்த உழைப்பும் உன் முயற்சியும் நீ காத்திருந்ததும் உனக்கு உரிய பலனை கொடுத்தே தீரும். பொறுமை ஆற்றல் மிக்கது. சின்ன கத்திதானே வேகமாக பாஞ்சு போய் ஆழமாக பதியும். அதே போல நீயும் சின்ன முயற்சியை நிதானமாக செய்தாலும் அது ஆழமாக மிகப்பெரிய அழகான வெற்றியை தரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாத, வருத்தப்படாத. சுறுசுறுப்பா உன்னுடைய செயல்களை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கான சிறப்பான எதிர்காலம் வந்து சேரும். நீ தேடியதையெல்லாம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த முருகன் வழிகாட்டுறேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் சூழ்நிலைகள் உன்னை ஏமாத்தினாலும் என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உன் காரியங்களை நீ செய்யும் போது உன்னுடைய இலக்கு எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் அதை உனக்கு வெற்றிகரமாக நான் மாற்றி கொடுப்பேன். நிச்சயம் உன் விடாமுயற்சியும் இறை நம்பிக்கையும் உன்னை ஜெயிக்க வச்சே தீரும். நீயாகவே அதையும் இதையும் யோசித்து கற்பனை செஞ்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டும் பயப்பட்டுக்கிட்டும் இருக்க வேண்டாம். நீ பயப்படுவது போல உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்க இந்த திருச்செந்தூர் முருகன் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் என்ன கெட்டது நடக்கும்னு நினச்சி நீ கவலைப்பட்டு பயந்துக்கிட்டு இருக்கியோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்காக ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயம் நீ மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழும்படி இந்த முருகன் செய்வேன். விடாமுயற்சியோடு வாழக்கூடிய நீ எந்த விதத்திலும் தோத்து போகும்படி விட்டுட மாட்டேன். உன் விடாமுயற்சிக்காகவே மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீயும் அதையும் இதையும் யோசித்து கவலைப்படாமல் எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோட பொறுமையாரு. நீ நினச்சி கூட பார்க்காத வளமான வாழ்க்கையை இந்த முருகன் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உனக்கு வழித்துணையாக நான் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து உன்னை வழிநடத்தி செல்ல நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ போகும் பாதையில் மட்டும் தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இரு. இந்த முருகன் உனக்கு பக்கத்துணையாக உன் கூடவே வந்து உன்னை வெற்றி பெற வைக்கிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமானதாக கவலையை தருவதாக இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் இன்பம் நிறைஞ்ச மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் வாழ போகிற. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். நல்ல மனசு உள்ள உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இதே மாதிரி இருந்தாலே உன்னை விட்டு விலகுனவங்களும் உன்னை விலக்கி வச்சவங்களும் கூட உன்னை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை தூற்றியவர்கள் போற்ற ஆரம்பிப்பாங்க. உன் வாழ்க்கையே வளமாகவும் செழிப்பு நிறைஞ்சதாகவும் மாறிடும். இதுவரைக்கும் நீ கண்ணீரையும் கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில் பார்த்திருந்தாலும் இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் நீ அற்புதங்களையும் அழகான வெற்றிகளையும் பார்க்கும்படி இந்த முருகன் செஞ்சு காட்டுறேன். என்னை மனப்பூர்வமாக நம்பும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நிச்சயம் நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன்.